ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் தலைக்கறி குழம்பு ஈவினிங் ரொட்டி. அடுப்பு கறி இதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க மாமா. அடுப்பு கறி 2 வேப்பங்கோல. ஹைரா இருமல் வருதா? தலை சட்டி அம்மாச்சி தொட்டு விட்றாதீங்க, ஹீட் ஆகிருக்கு சட்டி. எனக்குள்ள அப்படியே சில்வர் சட்டி கையை பொத்துரும், அப்படி புகையே வருது இந்த சட்டிக்கு. பெரிய தலையம்மாச்சி, ஆடு பெரிய ஆடு வளருது, நல்ல பெரிய ஆடு. ஹைரா களி சாப்பிட்றியா? ஹைரா எடுத்து வரேம்மா உனக்கு. இந்த ஆடு வந்து கருப்பு கோயிலேருந்தே வாங்கிட்டு வந்தோம். கெடாவட்டுக்கு போய் எங்கள் சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் ஆட்டு தலையும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு. அந்த ஆட்டு தலையை வந்து வெட்டி வேக போட்டு குழம்பு வச்சுட்டு, இந்த காலை வந்து இன்றைக்கி வைக்காமல் நாளைக்கு வச்சுக்கிடலாம்னு சொல்லிட்டு நல்லா தீட்டை போட்டு வாட்டி அதில் இருக்க முடியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டோம்னா எறும்பு ரொம்ப வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு காலில் ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையுமே எறும்பே தூக்கிட்டு போயிடும். அதனால் அப்படி கட்டி போட்டுறது. கட்டி போட்டாலும் எறும்பு வந்துடும் தேடி பிடிச்சி. அதனாலேயே ஒரு நாளைக்குள்ளே வச்சிடுறது, இல்லைன்னா அதில் உள்ள சத்து ஃபுல்லாமே எறும்புக்கிட்ட போயிடும், எறும்பு சுறுசுறுப்பாயிடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கட்டி வந்து எங்கள் அம்மாச்சி வந்து அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்டி மேலே வந்து தொங்க போட்டுருவோம். கால் வந்து வாங்கினோன்னே வைக்கிறதே நல்லது. நாங்கள் வந்து தலை இருக்கிறதுனால கட்டி போட போகிறோம். குப்பரை கவுந்துருவா ஹைரா, இங்கிட்டு வா. ஆடு கடிக்க போகுது, முட்டை ஹைரா, அந்த ஆடு முட்டை போகுது. ஏய் கடிக்க போகுது, ஓடி வந்து என்னம்மா. நல்லா வட்டியாச்சு மாச்சி, சுத்தமான ஆள், நல்லா பளிச்சுன்னு வட்டியா. ஐரா கீழே விழுந்துடாத அம்மாடியம்மா. மொத்தம் இந்த பிள்ளை எதில் கட்டி ஏறுதுன்னு பாருங்க, கல்லு முள்ளு எல்லாமே கட்டு. ஹைரா முட்டை போகுது, ஆடு கடிக்குது. ஓடு கடிக்க போகுது. வேணாம் ஆட்டுக்குட்டியோட போதும்ப்பா, விளையாடாதப்பா. இங்கே ஒரு முட்டை போகுது, இங்கே பாருங்களேன், எனக்கு கையை வச்சு மறைச்சி வச்சுருக்கேன். இங்கே இருங்க எப்படி முட்டை வருதுன்னு. அலைக்கி போடா, ஆட்டுக்குட்டிக்கும் ஜல்லி பிடிச்சிருக்கு, உனக்கும் ஜல்லி பிடிச்சிருக்கு, வா போ. இங்கிட்டு விட்ட அந்த ஆட்டுக்குட்டி, இங்கிட்டு விட்ட அந்த ஆட்டுக்குட்டி. இங்கே வருங்க மச்சி, வண்டி எத்தி மேலே போகிறத சேட்டையை பார்த்தீங்களா?
ஒரு வயசாயிருச்சுன்னா நடக்க முடியலை. இது பண்ணுற சேட்டையை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசாயிருச்சுன்னு அவன் நடக்கவே இல்லை. இப்போதே மேடம் தவக்குறாங்க. நகண்டு நகண்டு தவக்கிறதா முட்டி புட்டுலாம் தவக்கலை, குண்டியை வச்சு மட்டும் நகண்டு 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 போயிடுவாங்க. சேட்டை. ஏய் விழுந்துடாத பாப்பா. அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா. பாதி வாசல் கூட்டிட்டு பாதி கிடக்குது. எங்கள் அம்மாச்சி வந்து தலை க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சும்மா இரு பாப்பா. ஆடு முட்டை வருதுறப்பறதுக்கு அதுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற நீனு. சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்புறம் வீட்டுக்கு தூக்கி போட்டு வந்துடுவேன் நீ. வண்டியில் விளாண்டுக்கிட்டு இருந்து இந்த பிள்ளை என்ன சேட்டையா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூக்கெல்லாம் ஒழுகுது அப்படியே. ஹைரூக்கு மூக்கு ஒழுகுது. நீ காலையில் போய் டானிக் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு. காலையில் மத்தியானம் கொடுத்துருக்கேன். நீ நான் ஆவியும் பிடிச்சிக்கிட்டு வந்தோமா. நைட்டுக்கு டானிக் கொடுத்துட்டு நாளைக்கு ஆவி பிடிக்க போகணும். ஏப்பா ஹைரா பாப்பா, ஹைரா. ஏய் சீ 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 சீ. இந்த நாய்க்குட்டி பயங்கரமான சேட்டை. வீட்டுக்குள்ளே என்ன இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுது. சத்து மாவு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் மிக்சர் பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டு 1/4 கிலோவில் அப்போத்தே வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்ச உடனே ஒரு பாக்கெட்டை தூக்கிட்டு ஓட்டமாக ஓடிடுச்சு. சீ சை சீ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ரசம் எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கோயிலில் வாங்கிட்டு வந்த ரசம் தான். எங்கள் அம்மாச்சி இவங்க சின்னம்மாச்சி கிடா வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு காலையில் போயிட்டு வந்தோம்மா, அவங்களே கொடுத்து விட்டாங்க. கறி குழம்பு, ரசம், சாப்பாடு எல்லாமே. நாங்கள் ஏதாச்சும் விசேஷம் தான் கொடுத்து விடுவோம், அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். செமையாக கொதிக்குது. தீ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக எரியுது. இப்போ ரசம் வந்து சூடாயிருச்சு. அதுக்கப்புறம் குழம்பு சூடு பண்ணணும். அம்மா இங்கே இருங்க, குழம்பு ஃபுல்லாமே கொழுப்பாத்தே இருக்குது. அதுக்கப்புறம் இது ஐரா மேலே ஏற கீழே இறங்க டென்ஷன் ஆகுறாங்கடா. அடுத்து வந்து எங்கள் அம்மாச்சி வந்து தலையை கட் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சமைக்கலை, நாளைக்கு சமைக்கணும். ஏண்டா இங்கே பாருங்கள், இவ்வளோ குழம்பு இருக்குது. இது எங்களுக்கு எங்கள் மாமா வீட்டுக்கும். அதுக்கப்புறம் ரசமும் அப்படித்தேன். இவ்வளவும் வேஸ்ட்டாக போயிடும்ல, நாங்கள் மட்டும் சாப்பிட்டா. சாப்பிடவும் முடியாது, நாளைக்கு இருந்தாலும் அது வேஸ்ட்டு தானே. அவ்வளவுதான். இதை இறக்கிட்டு இதை போட வேண்டியது. இதை ஃபுல்லாக விளக்கணும். இது அது இன்னும் கொஞ்சம் அறுத்துக்கிறணும். ரொம்ப அருங்க கொஞ்சம் வந்து ஹைரா ஹைரா ஓய் இந்த வர மூளை 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 தனியாக எடுத்தாச்சு. ஆட்டு மூளை அவ்வளவுதான் மாமா மூளை
இன்னமா இருக்கு இது தனியாக சைடில் இருக்கும். அது என்ன பண்ணுங்க பிரெயின் மூளை பிரெயின் எல்லாம் ஒன்று தானே ஆமா. இல்லை அது வந்து சிறுமூளை, இது பெருமூளை. பெருமூளை சிறுமூளை எடுத்து பாருங்கள், இப்படிலாம் வச்சா நாய் திண்டு விட்டு போயிடுவாங்க. இதுதான் சிறுமூளையா? இந்த உரம் அந்த உரம் தனியாக இருக்கும். பழைய ஃபோனை கொடுத்தா பெரட்டி பெரட்டி என்னப்பா ஃபோன் பின்னாடி ஒன்றத்தையும் காணுமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மூளை மூளை கிரேவி. மூளை என்னைய மாதிரி ஆளுகளுக்கு வந்து நிறையா தேவைப்படும். இந்த மாதிரி உடையும் சொன்னீங்க, உடஞ்சிருக்காது. இல்லையே மாமா, உடையாது, உடையும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இந்த ரெசிபி போடலாம். அதுக்கப்புறம் ரசம், எப்படி அதுக்கப்புறம் கறி குழம்பு, மூளை வறுவல் வச்சு நைட் சாப்பிட முடிச்சாச்சு. ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொசு வல்லது. இங்கே பாருங்கள் எப்படி உள்ளார சுருட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்தோம் டப்புனு மூஞ்சில் அடிக்க வந்துருச்சு. 339 ரூபா கொசு. அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி மடக்கி வைக்கிறதுன்ற ஒரு போராட்டம். ஈஸியாகவே இருந்துச்சு மடக்கி வைக்கிறதுக்கு. இப்படி எடுத்தோன்னா டப்புன்னு அடிச்சிருச்சு. எங்கள் மாமா என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அந்த கயரை ஓப்பன் பண்ணிட்டாங்களா, எதிர்பார்க்காம வந்துருச்சு. ஆனால் செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. நல்ல ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஓட்டை எதுவுமே இல்லை. கொசுவெல்லாம் அப்படியே மேலே வந்து லைன் கட்டி நின்றாங்க, உள்ளே வர முடியாமல். நல்ல ஒரு. ஆனால் எங்கள் பெட்டு வந்து சின்ன சைஸு, கொசுவெல்லாம் ரொம்ப பெருசு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிட்டன் போடுறேன்னு சொன்னேன்னா, எங்கள் மாமா ஏன்டா இப்போ வந்து கொசு தொல்லை அதிகம், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நான் இப்போ வீடியோ எடுக்கிற சமயத்தில் கொசு தொல்லை அதிகமாகவே இருந்துச்சு. அதனால எங்கள் மாமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இதை யூஸ் பண்ணாங்க. 1 மாதம் 2 மாதம் நல்லா உழைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போயும் நல்லா இப்போ வந்து கட்டி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ வந்து கொசு கடிக்கிறதுன்ற எங்கள் ஊர் சைடு வந்து ஆற்றுல தண்ணி வர்றப்போ மட்டும்தான் கொசு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி நின்று கருதறுப்பெல்லாம் முடியும்ல, அந்த சமயத்தில் வந்து கொசு அந்தளவுக்கு இருக்காது. அதனால இப்போ வந்து கொசு வலை வந்து தேவைப்படலை. நல்லா மடக்கி நீட்டாக வச்சுட்டோம். ஆனால் சூப்பர் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களே, இதை மடக்க தெரியாமல் அப்படியே எஸ்ஸு மாதிரி வளைச்சாலுமே மடங்கிடுது. அது தெரியலை எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இது வந்து மீஷோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் போட்டு வந்துட்டீங்க. என்ன சொல்கிறேன், நிம்மதியாக இருக்கக்கூடாது.